வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று வாக்குப்பதிவும் வினைப்பதிவும், அதாவது அருத்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க வினை பயன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தலை ஒட்டி வர்றதுனால இந்த நம்ம செய்யற இந்த வாக்குப்பதிவு, நம்மளோட வினை, அது நம்ம செய்யற வினை நமக்கு எப்படி பயனா அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ வினை பயன் அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. சில விளைவுகள் நம்ம தாமதமாக வெளிப்படும். அதாவது ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது தாமதமா விளைவுப்படும். விளைவு நமக்கு ஏற்படும். கையை தட்டினோம்னா உடனே விளைவு வரும். அப்போ மனிதனுடைய இத நம்ம அறியறதுக்கு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய ஆயுள் வாழ்நாள் குறுகியதா இருக்கு. நீண்ட காலம் விளைவுகளை முழுமையாக பார்க்க நம்மளால முடியாது. அதனால அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, செயலை மட்டும் பார்க்கிறோம். அல்லது இல்லைன்னா அதனோட விளைவை மட்டும் பார்க்கிறோம். அப்போ செயல்ல என்ன செய்றோம்? செயல் மட்டும் செய்றோம். இன்னைக்கு தவறா வாக்குப்பதிவு செய்றோம். இல்ல ஒருத்தரை ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு விளைவு உடனே வரல அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவத்தினுடைய விளைவு, அதனுடைய வினை அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறக்கிறோம். அதனால வினை பயன் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த செயல் நம்ம செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக முடிவு செய்றோம். விதை ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு நாள் முளைக்கும். கண்டிப்பா முளைச்சே தீரும். விளைவு அதனுடைய நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யற செயலுக்கு உண்டான விளைவு கண்டிப்பா உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த செயல்களுக்கு கண்டிப்பா நமக்கு விளைவு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம மனதுல பதியணும். அப்போ அது பதிவும் செய்யும். மீண்டும் அது அந்த மாதிரி செஞ்ச செயல்கள்ல மீண்டும் எண்ணம், சொல், செயலாக உருவாகும். மீண்டும் மீண்டும் தீய எண்ணங்கள் நம்மள தீய அதை அந்த 6 தீய குணங்களை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது துன்பமாக நமக்கு கண்டிப்பா உருவாகும். அதனால விளைவு தவறாத்தான் முடியும். அப்ப நம்ம அதுக்குண்டான அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நல்ல எண்ணமா ஒவ்வொரு கணமும் இருக்கணும். நம்ம செய்யற செயல் நல்லதா இருக்கணும். நம்ம சொல் நல்ல சொல்லா இருக்கணும். அதனால நமக்கு நன்மை விளையும். இப்ப இதுல நமக்கு வாக்குப்பதிவு வர்றதுனால நம்மளோட அரசியலமைப்பு கோட்பாடின்படி நம்மளோட சுய சிந்தனைப்படி நம்ம ஓட்டுப்பதிவு செய்யணும். அந்த நாட்டை முன்னேற்ற பாதையில எடுத்து செல்றதுக்கு உண்டான அடிப்படை கடமை நமக்கு இருக்கணும். அப்போ முதல்ல நமக்கு நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னு சொன்னா மகரிஷி தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சி தான் இருக்கு. நமக்கு வாழத் தெரியல அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த தலைவரா இருந்தாலும் நமக்கு அவங்களோட ஏன்னா நம்மளோட பிரதிநிதி தான். நமக்கே வாழ தெரியல, அவங்க எப்படி நம்மள வாழ வைக்க முடியும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்போ இதத்தான் இப்ப நம்ம தேர்தல் முறையே பாத்தீங்கன்னா தேர்தல் அந்நிய நாட்டினுடைய தேர்தல் முறைகள் தான் இருக்கு. சட்டதிட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவங்க 1908, 9லயே தற்போது நடைகிற இந்த தேர்தல் முறைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முறைகளை இந்த அரசியல்வாதிகளும் வாணிபர்களும் என்ன செய்யணும், மக்களை உறிஞ்சுறதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சார்ந்து ஒரு கவியில சொல்றாங்க. அரசியலும் வாணிபமும் மக்கள் தம்மை அடக்கிடவும் உறிஞ்சிடவும் ஏற்றதாச்சு. அரசியலே இவ்விரண்டில் முதன்மை என்று அறிந்திட்டார். அப்போ அவங்க முதன்மையானது அரசியல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிந்துட்டாங்க. அதனால் திட்டமிட்டு அரசியலை தந்திரத்தால் ஒருங்கினத்தால் அடைய முயலுகின்றார்கள் போட்டியிட்டு. அரசியலே முரடர்களின் சொத்தாய் மாறும் அவல நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சாஞ்சி இந்த கவியில சொல்றாங்க. இப்போ தந்திரத்தால் என்ன தந்திரம்? இலவசம் கொடுக்கறது. யாரு பணத்துல இலவசம் கொடுக்குறான்? நம்மளோட வரிப்பணத்துல தான் அவங்க இலவசம் கொடுக்குறாங்க. அப்ப இலவசங்கள் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? வீட்டு வரி இதெல்லாம் வரி எல்லாம் ஏற்படும். உணவுப் பொருள் கொண்டு வரி ஏற்படும். நம்ம மலம் இருக்கிறத சுத்தம் செய்யறதுக்கு உண்டான மூலப்பொருட்களுக்கு வரி ஏற்படும். அதுலதான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அதுலதான் வாழ்றாங்க. அந்த சம்பளத்திலலாம் நீதிபதிகளை நியமிக்கிறாங்க, அரசு அலுவலர்களை நியமிக்கிறாங்க, காவலர்கள் நியமிக்கிறாங்க. அவங்க அதுலதான் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ தந்திரத்தினால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க இந்த அரசியலை கைப்பற்றி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. இப்போ அதுவும் போக இந்த தற்போதுள்ள எலெக்ஷன் முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு சதவீதத்தின் அடிப்படையில ஒரு தொகுதியில 1110 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 1010 ஓட்டு பதிவாகுது.
அதுல வந்து ஒருத்தர் 270 ஓட்டு வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 240 ஓட்டு வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 200, இன்னொருத்தர் 200. நோட்டா யாரையும் நான் விரும்பல அப்படின்னு சொல்லி இன்னொரு ஓட்டு விழுது. மொத்தம் 1010 ஓட்டு விழுது. இப்போ இந்த தேர்தல் நடைமுறைப்படி பார்த்தோன்னா, அந்த 270 ஓட்டு வாங்குனவர் தான் ஆதரவு பெற்று தான் வெற்றி பெற மாரி இருக்கு. ஆனா நம்ம சொல்றது வந்து மக்களாட்சி. ஆனா 740 மக்களோட எதிர்ப்புல அவர் இருக்கிறார். இப்போ அவர் நல்லவராவே இருந்தாலுமே வந்து 740 பேரோட எதிர்ப்புல அவங்க எப்படி வந்து நல்ல ஆட்சி குடுக்க முடியும்? அப்போ அத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அத மாத்தணும். குறைந்தபட்சம் வந்து 50% மேலயாவது வந்து மக்களோட ஆதரவு இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சி செய்யணும். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலும் மக்களும் வந்து ஆட்சியாளர்கள தினமும் 5 பேர வந்து நம்ம வணங்கணும். அப்பதான் நம்ம கருமையும் தூய்மை அடையும் அப்படிங்கிறத வந்து சாமிஜியே சொல்லியிருக்காங்க. அதுல மாதா, பிதா, குரு, தெய்வம், ஆட்சியாளர்கள். அப்ப யார் வந்தாலும் ஆட்சியாளர்கள வந்து போற்றி வணங்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, ஆளுங்கட்சிய வந்து எதிர்க்கிறதும், செய்றதும் வந்து அவங்களோட எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள போய் தாக்கும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல தேர்தல் விதிமுறைய வந்து பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிற மாரி சிஸ்டத்த கொண்டு வரணும். இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான ஒரு ஏற்பாட நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து மகாத்மா காந்தியிலிருந்து சாமிஜியோட நோக்கம், எல்லாருடைய நோக்கமும் அதுவா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எலக்ஷன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி ஒழுங்கீனத்தால பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைய வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோட்பாடு வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல்னு வந்தா மட்டும் கூட்டணி வச்சு வந்து அவங்க செய்றாங்க. எதுக்கு மத்த கட்சிகள்லாம் வந்து எதுக்கு அந்த கொள்கை விளக்கத்தோட இருக்கணும்? மக்கள வந்து குழப்பணும் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுவும் போக வந்து தேர்தல் வந்தா மட்டும் தலைவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருக்காங்க. தலைவர்கள் வந்து ஒரே தொகுதியில போட்டியிடாம ஏன் வேற வேற தொகுதியில போட்டியிடுறாங்க? அப்போ தலைவர்கள தேர்ந்தெடுக்கிறதும் மக்களா தான் இருக்கணும். அத கட்சி சார்ந்து வந்து அவங்க வந்து அவங்கள தலைவர தேர்ந்தெடுக்கிறது. பிறகு அவங்க தலைவர அவங்களே தலைவர் தேர்ந்தெடுத்தா எப்படி அந்த தேர்ந்தெடுத்தவங்க தப்பு செஞ்சா அந்த தலைவரால எப்படி தட்டி கேட்க முடியும்? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த தேர்தல் முறைகள் எல்லாம் வந்து நம்ம மாத்தணும். அப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா, யார வச்சு மாத்தணும்? அந்த அரசியல்வாதிகள வச்சு தான் மாத்துற மாரி இருக்கு. இப்ப அவங்க மாத்துவாங்கன்னா, அதுல சுகபோகத்துல அவங்க அனுபவிச்சவங்க, அவங்க எந்த காலத்திலயும் மாத்துறதுக்கு உண்டான வழி கிடையாது. அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுகிட்டு செயல்படணும். அப்ப இதுக்கு மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் வந்து இந்த இப்ப இருக்கிற நாடு சுதந்திரம் பெற்று 78 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. எத்தனையோ முறை அரசியல் மாற்றங்கள் வந்திருக்குது. ஒரு முறை எழுந்த குற்றம் மீண்டும் எழாத மாரி வந்து அவங்களால நியமிக்கப்படுற நீதிபதிகளால வழங்க முடியுதா? அப்படின்னா வழங்க முடியறதில்ல. சாமிஜி சொல்றாங்க, "குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில்." அப்ப சட்டதிட்டங்களை ஏற்றுறாங்க இவங்களே. இவங்களே அந்த சட்டத்த மீறுறாங்க. முதல்ல சட்டத்த ஏற்றுபவர் வந்து ஒழுக்கமானவரா இருக்கணும். அப்ப அதத்தான் சொல்றாங்க, தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை போதித்தால் கேட்போரும் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்வார் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப சட்டம் இயற்றவன் எவ்வளவு ஒழுக்கமானவனா இருக்கணும், அந்த ஒழுக்கமானவனா நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்படி எப்படி நம்மளால முடியும்? இப்ப என்னோட மனைவியே ஒரு எலக்ஷன்ல போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நான் ஆதரவா ஓட்டு போடுறேன். அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு முதல்ல நமக்கு தெரியும். கெட்டவங்களா இருந்தா என் மனைவின்னு சொல்லி ஓட்டு போட்டாலே நமக்கு அந்த வினைப்பதயம்லாம் நமக்கு வரும். அதுக்கு வந்து நமக்கு புண்ணிய காரியமாக இருக்காது கண்டிப்பா. சரி இப்ப அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு கட்சி சார்ந்து வந்து போட்டியிடுறாங்க. இப்ப அவங்க கட்சி சொன்னதுதான் கேட்கிற மாரி இருக்கும். கட்சியை மீறி வந்து நான் வந்து நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, உயிருக்கு ஆபத்து விளையிற மாரி இருந்தா மாறிடுவாங்க. சரி நேர்மையானவர் வர்றாங்க, திரும்பி அவங்க மாறிட்டாலும் அவங்க செய்த செயலுக்கு நம்ம தான் ஏத்துக்கணும். எப்படி ஒரு குற்றத்துக்கு வந்து நம்ம உடந்தையா இருந்தா நம்ம தண்டனை ஆகுறோமோ, அதே மாரி இந்த பிரபஞ்சத்துல வந்து கடவுள் வந்து திருமூலர் சொன்ன மாரி கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கால். கண்காணியாக கலந்துள்ளானை களவொழிந்தாரே அப்படின்னு சொல்லி கடவுள் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டே தான் இருக்கார். அப்ப நம்ம தவறான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி வந்து ஒரு பொய்யா ஒருத்தருக்கு வாக்குப்பதிவு எடுத்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்னென்ன சமூகத்துக்கு எதிரான செயல்கள் செய்கிறாரோ, லஞ்ச லாவணத்தில் ஈடுபடுறோ, அதுக்குண்டான வினைப்பயன்கள் நமக்கு வரத்தான் செய்யும். கண்டிப்பா அப்புறம் அதனாலதான் நமக்கு நோய்வாய்ப்படுறோம். கேஸ் தட்டுப்பாடு வர்றது, வாழ்க்கையில சிக்கல் வர்றது எல்லாத்துக்குமே அதுதான் வந்து காரணம். இப்படி பொய்யா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. நல்வழி அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து ஒரு கவியில சொல்றாங்க. "வேதாளம் புகுமே வெள்ளருக்கு பூக்குமே, வேதாளம் புகுமே வெள்ளருக்கு பூக்குமே, பாதாள மூலி வந்து படருமே, சேடன் வந்து குடிபுகுமே" அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வீட்ல வந்து வேதாளம் பூக்கும், வெள்ளருக்கு பூக்கும், பாதாள மூலி வந்து படரும், சேடன் வந்துன்னா பாம்பு, பச்சை பாம்பு வந்து இருக்கும். நம்ம குடும்பம் நாஸ்தியாக்கும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. அப்ப பொய் சொன்னாவோ, பொய்யா ஒருத்தர ஆதரிச்சு நம்ம வாக்குப்பதிவு செஞ்சா இந்த மாரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்னதான் செய்றது அப்படின்னு சொன்னா,
அவங்கள யாரையும் நான் விரும்பல அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நோட்டான்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம பதிவு செய்யும் போது இப்போது உள்ள அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1000 அந்த தொகுதியில 1110 ஓட்டு இருக்கு. 1010 ஓட்டு பதிவாகுது. அதுல 1000 ஓட்டு வந்து நம்ம நோட்டாவுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்க வந்து ஒருத்தர் 4, ஒருத்தர் 3, ஒருத்தர் 2, ஒருத்தர் 1 வாங்குறாருன்னா 1010 ஓட்டு. அப்ப மக்களோட ஆதரவு வந்து 1000 ஓட்டா இருக்கும். 10 ஓட்டு எதிர்ப்பு விஷயத்துல இருக்கும் இல்லையா? இப்ப இதுல என்னன்னா நோட்டா ஜெயிச்ச மாரி அதிக ஓட்டு வாங்கினவங்க தான் ஜெயிச்ச மாரி அப்படின்னு வந்து பெரும்பாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது அப்படி கிடையாது. ஒரு தொகுதியில பதிவான ஓட்டுல வந்து 6ல ஒரு பங்கு அதாவது 1010 ஓட்டு பதிவாயிருக்குன்னா, அதுல 168 ஓட்டு வாங்குனா தான் அவர் வந்து வைப்புத் தொகை பெற்றவராக கருதப்படும். இல்லன்னா அவர் வந்து வைப்புத் தொகை இழந்துருவாரு. அதுல வந்து நோட்டா விதிமுறையில வைப்புத் தொகை பெறல அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தேர்தல் விதிமுறைப்படி அடுத்த தேர்தல்ல போட்டியிட முடியாததோ, ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த தேர்தல் முறையும், இந்த அரசியல்வாதிகளை விரும்பல அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் கூடி சேர்ந்து அது அந்த நோட்டாவினுடைய பவரின் படி அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ணும்போது வந்து நம்ம வந்து இந்த மாரி தேர்தல் இப்ப நடக்கிற தேர்தல் முறையெல்லாம் மாத்தணும். இப்போ லஞ்ச லாவணியங்கள் வந்து இருக்கக்கூடாது. எல்லாரையும் அந்த மாரி உள்ளவங்க வந்து தேர்தல்ல கண்டிப்பா போட்டியிடக்கூடாது அப்படின்னு சுய சிந்தனை வேணும். அப்படி கேள்விப்பட்டா உடனே வந்து அவங்கள வந்து நீக்கணும். வந்து பதவி விலக்குற மாரி வந்து சட்டதிட்டங்கள வந்து திரும்பி மாத்தணும் அப்படிங்கிற பவர் வந்து இந்த நோட்டாவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுகிட்டு அதுவும் போக நம்மளோட தவறானவங்கள தேர்ந்தெடுத்தாலோ, நல்லவங்கள நம்பி தேர்ந்தெடுத்த கெட்டவங்கள மாறுனாலோ, நம்ம வினைப்பயன்ல வந்து நமக்கு பதிவா மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு வந்து சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பதான் உண்மையான மக்களாட்சி மலரும். நம்ம மக்களுக்கு அதிகாரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த வினைப்பயன் என்ற சிந்தனைய முடிவு செய்வோம். நல்ல செயல்கள் நன்மை தரும். நல்ல முறை நம்ம முறையில் நல்லவங்கள தேர்ந்தெடுத்தா ஜாதி, மதம், இனம், சொந்தக்காரங்கள பார்த்து வாக்குப்பதிவு செய்யாம, நல்லவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்தோம்னா, நல்ல செயல் கிடைக்கும். தீயவங்கள செஞ்சா துன்பம் தான் நமக்கு கிடைக்கும். நாம என்ன விதைக்கிறோமோ, அதுதான் நமக்கு வந்து இததான் "தீதும் நன்றும் பிறர் தர வாரார். செயல் விளைவு" அப்படின்னு சொல்லி எல்லாம் மகான்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது மாரி புரிஞ்சு நமக்கு வாழத் தெரியும் போது வந்து, ஆளத் தெரியக்கூடிய ஆட்சி நமக்கு அமையும் என்று சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.